வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பென்சில் கார்விங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பென்சில் கார்விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக இதில் வந்து எப்படி இதை வந்து ஒரு குருவியை வந்து இந்த பென்சில் டிப்பில் கார்விங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பென்சில் டிப்பை வந்து நம்ம ஷார்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்களோ அதை வந்து ரஃபாக ஒரு ட்ராயிங் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்குள்ளே அந்த ஸ்ட்ரெச்சர் நிற்குமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நான் அந்த வந்து மூக்கு பக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஓரளவு ட்ராயிங் பண்ணிவிட்டேன். ஸோ இனி வந்து இதை லைட்டாக நம்ம தட்டி எடுத்துகிட்டு, ஸோ பாருங்கள் நான் வந்து அதை ஷார்ப்பாக, அதாவது லைட்டாக அந்த மாதிரி இழுத்து கட் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா போகும். ஸ்க்ராட்ச் பண்ணி மேக்ஸிமம் எடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு ட்ராயிங் ஆட்ட அதை பேஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம் நம்ம. ஸோ நான் பின்பக்கத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக பெண்ட் பண்ணி நான் ஆக்சுவலி இதில் கட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் சாலிடாக நான் இது வந்து கட் பண்ணி தள்ள வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு தான் டைம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் சாலிடாக நான் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து நான் ஃப்ரண்ட் போர்ஷனும் சைடும் எடுத்துகிட்டேன். ஸோ இனி அந்த சிறகு பக்கத்தை நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம். எல்லாம் நீங்கள் கண்டினியூவாக கட் பண்ண அந்த சிறகு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரைஞ்சி கொண்டு வந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவராலாக ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி தான் எடுக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்த மாதிரி தெரியும், பட் ப்ரெஷர் இல்லை, லைட்டாக தான் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஓவராலாக வந்து நான் அந்த ஷேப் எடுத்துட்டேன். ஸோ இனி வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த காலுக்காக ஒரு சென்டரில் ஒரு கேப் எடுக்கணும். ஸோ அதை தோன்றதுக்காக வந்து நான் ஊசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பிடிக்கிறதுக்காக வந்து ஒரு லெட் பெனில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஸோ கத்தியை விட. ஸோ பாருங்கள் நான் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி அதை குண்டாக்கி பள்ளம் ஆக்கிட்டுருக்கேன் நான். ஸோ கால் நிற்கிறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ராட்ச் பண்ணி தனி ஒரு போர்ஷன் மாதிரி நமக்கு அது தெரியணும். ஸோ அது வரைக்கும் நம்ம அதை டீட்டெயிலாக ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இனி வந்து நம்ம சைடில் வந்து நம்ம அந்த போர்ஷன் தெரியணும். நம்ம கால் வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு கேப் இருந்தால் மட்டும்தான் அது கால் மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இதில் வந்து சைடில் ஒரு ட்ரில் மாதிரி அதை நீடில் வச்சு நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும், ஹோல் விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓரளவு அதை வந்து லைட்டாக கட் பண்ணி அதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்தீங்க, அதாவது அந்த சிறகு தாண்டி அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த கேப் வந்து ரொம்ப மெல்லிஸாக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா மெலிசா தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் அதை லைட்டாக அதை நீங்கள் திருக்குனீங்கனாலே போதும், உங்களுக்கு அது ஹோல் விழுந்துடும். ஸோ அது வந்து ஒரு பக்கம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு கேப், அதாவது கால் ரெண்டு ஃப்ரண்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பின்னாடி உள்ள போர்ஷனை வந்து தனியாக நமக்கு அந்த வால் தெரியணும். ஸோ அதுக்காக என்னென்னா வந்து வால் பக்கத்தை விட்டு நம்ம அதுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய சின்னதாட்டு அந்த பென்சில் டிப்பை வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி குறைக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ குறைச்சிட்டேன். இனி வந்து அந்த வால் வந்து நமக்கு கொஞ்சம் கூட டீட்டெயிலாக தெரியணும். ஸோ அதுக்காக வந்து அதை கொஞ்சம் சின்னதாக்கி இதை கொஞ்சம் பெருசாக்கி நம்ம பண்ணுறோம். இந்த கீழே உள்ள பேஸ் கொஞ்சம் பெருசாகவும் வால் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த நைஃபையை வந்து நீங்கள் மேலும் கீழேயுமே ஸ்க்ராட்ச் பண்ணிங்கனாலே போதும், கொஞ்சம் கூட ஆழமாக நமக்கு அது இறங்கி கொடுக்கும். ஸோ ஓவராலாக வந்து நம்ம இனி ஸ்க்ராட்ச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இனி வந்து நம்ம கண்ணை வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். அதே டிப்பை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ரோல் பண்ணிங்கன்னா போதும், கண்ணுக்கு பாயிண்ட் வந்துடும். ஸோ வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு சின்ன பாயிண்ட் வைக்கிறதுக்காக நம்ம அதை அப்படியே வச்சுட்டு அந்த நீடில் கரெக்டாக அந்த ஷார்ப்பாக வச்சுட்டு ஒரு திருக்குனீங்கன்னா மட்டும் போதும். ஸோ ஓவராலாக ப்ரஷ் வச்சு ஒரு க்ளீன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இனி வந்து இது பிளைனாக இருந்தால் நல்லா இருக்கா. ஸோ அதுக்காக ஒரு சின்ன பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பாறைக்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்கிறதுக்காக கல்கள் மாதிரி அதை நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக வந்து அங்கங்கே அன்னிவனாக கட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு ஒரு பாறை மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பென்சில் டிப்பில் வந்து ஒரு குருவி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ எல்லோரும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும், ஏன்னா வீட்டில் வந்து பென்சில் நார்மலாக இருக்கும். ஸோ அதை எடுத்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம சைட்டுக்கு பர்பஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பென்சில். ஸோ மேலே கொடுத்துருக்க இந்த இமேஜ் தான்.
ஸோ இது வாங்க முடியலைன்னா நார்மல் கலர் பென்சில்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் பென்சிலில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.